இறை இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, இன்றைய தவக்கால சிந்தனையில் கொடுக்கப்பட்ட தலைப்பாக கெட்ட வார்த்தைகளை உன்னை விட்டு விலக்கு. விவிலியத்தில் எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது, கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். பிரியமானவர்களே, நாம் பயன்படுத்தும் வார்த்தைகளை பற்றி கடவுள் மிகவும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த வசனத்தினுடைய 2ஆம் பகுதி தெளிவாக விளக்கி காட்டுகிறது. மற்றவர்களுக்கு, அதாவது கேட்கிறவர்களுக்கும் பயன் தரக்கூடிய, அவர்கள் பிரச்சனைகளுக்கு ஆறுதல் தரக்கூடிய, நம்பிக்கை அளிக்கக்கூடிய வார்த்தைகளையே பேசி தேவனுடைய காரியங்களை அவர்கள் அறிய செய்ய வேண்டும். மேலும் நமது பேச்சு கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களின் பேச்சிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கணும். அப்போதுதான் கிறிஸ்துவின் வசனத்திலே நாம் வளர்ந்து பெருகியிருக்கிறோம் என்பது தெளிவாகும். நம் வாயின் வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்கிறது. அதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நாம் வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே என்று நீதிமொழிகள் 18:21 கூறுகிறது. நம்ம யாரையாவது கடுமையாக பேசி காயப்படுத்தி இருந்தால் அதை கேட்ட அந்த நபர் தற்கொலைக்கு நேராக கூட போக முடியும். ஆனால் நம் வாயில் நல்ல வார்த்தைகளை பேசி நம் இருதயத்தை தூய்மையாக வைத்திருந்தால், நம் இயேசு என்ற அந்த ஆற்றல் மிகுந்த பெயரை அறிக்கை செய்தாலே போதும். அந்த பெயரை கேட்டவுடன் அலகை தூர ஓடி போய் விடுவான். நம்மை வீணான அசுத்தமான வார்த்தையால் நம்முடைய இருதயத்தை நிரப்பி வைத்திருந்தால் நிச்சயமாக நமக்குள் வசிக்கும் தூய ஆவியானவர் துக்கப்படுவார். நீங்கள் சினம், சீற்றம், தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றி விடுங்கள், ஏனெனில் இவைகளே நம் வாயின் வார்த்தைகளை தாறுமாறாக்கும் என்று கொலோசியர் 3:8 தெளிவாக நமக்கு காட்டுகிறது. இதனால்தான் இயேசுவும் கூட மத்தேயு 12:36 மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கு தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உங்கள் வார்த்தைகளை கொண்டே குற்றமற்றவராகவோ குற்றவாளிகளாகவோ கருதப்படுவீர்கள். உங்கள் உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். சிந்தித்து பாருங்கள். உங்கள் குடும்ப நபரிடத்திலே தைரியமாய் கேட்டு பாருங்கள், நான் எப்படி பேசுகிறேன், என்னுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? ஒருவேளை மற்றவருக்கு பயன் தரக்கூடாத வார்த்தைகளை நான் பேசுகிறேனா என்று அறிந்தால் தூய ஆவியானவருடைய உதவியை நாடுவோம். இனிமேல் நான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச மாட்டேன். ஆண்டவரே, என்னை முழுவதுமாக உன்னிடத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன். நல்ல வார்த்தைகளை பேசி அநேகரை ஆறுதல் படுத்துகிறவளாக நான் இருப்பேன் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நல்ல வார்த்தைகளை பேசுவோம். பலருக்கு நன்மை பயக்கின்ற காரியங்களை செய்வோம். இறைமகன் இயேசு என்றென்றைக்கும் வாழ்த்தப்படுவாராக. ஆமென்.